வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் ஆன்லைன் ஜேர்னலிசம், அதாவது இன்டர்நெட் மூலமாக நடைபெறக்கூடிய ஜேர்னலிசம். இது இன்னைக்கு தேதியில் எப்படி இருக்குது? உண்மையா, ஜெனுவனா, நடுநிலையா செயல்படுதா, அல்லது பயாஸ்டா, உண்மைத்தன்மை அல்லாது அரசியல் சார்பு நிலையோடு செயல்படுதா? இதை பற்றி பேச சொல்லி ஏற்கனவே நிறைய மாணவர்கள் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி என்னால் பேச முடியல. சமீபத்தில் இந்த ஜேர்னலிசம் சம்மந்தமாக ஒரு சில ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு, சில கான்ட்ரவர்சிஸும் இருக்குது. இதை மாணவர்கள் பார்த்துட்டு மறுபடியும் இந்த டாப்பிக்கை பற்றி பேசுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இதை தான் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு சில பேர் இதை சொல்லி கவனிச்சிருப்பீங்க. சொல்கிறவரே ரொம்ப யங்காக இருப்பார், ஒரு 20 வயசு தான் இருக்கும். ஆனாலும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனை அவர் கொடுப்பார். நடுநிலைன்னு ஒன்று கிடையாது, எங்கேயுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவார். உங்களுக்கு நிறைய பேர் இதை கவனிச்சிருப்பீங்க, ரைட்டா? நடுநிலைனா என்ன, நடுநிலைனா என்ன அப்படின்றதுக்கான அர்த்தமே நிறைய பேருக்கு தெரியாது. உண்மை இதுதான். அப்போது எதை வச்சு இவங்க எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் தர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களே மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸாக இருப்பாங்க, மெயினாக சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸாக இருப்பாங்க. அதில் நிறைய பேர் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டுட்டு இவங்க என்ன நினைக்கிறதுனா, நடுநிலைன்னு ஒன்று கிடையாது அப்படின்னு இவங்களாவே ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. சரி, நடுநிலைனா என்ன? நடுநிலைனா நியூட்ராலிட்டின்னு சொல்லுவாங்க. சில ஃபீல்ட்ஸில் இருக்கவங்களுக்கு நியூட்ராலிட்டி அப்படின்றது கண்டிப்பாக தேவை. நான் ஒரு டீச்சர், நான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிலே மெம்பராக இருக்கேன். ஆனால் டீச்சராக நான் என்னோடய ப்ரொஃபஷனை பண்ணும்போது நான் கண்டிப்பாக நியூட்ரலாக தான் இருக்கிறேன். நம்ம சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இஷ்யூ டிஸ்கஸ் பண்ணாலும் நான் நியூட்ரலாக தான் டிஸ்கஸ் பண்ணுவேன். பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ், ப்ரோஸ், கான்ஸ், இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பக்கமும் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். அல்டிமேட்டாக வியூவர்ஸ் நீங்களே இந்த விவகாரத்தில் ஒரு ஸ்டாண்ட் எடுங்க, நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு நானே சொல்லுவேன். அது இல்லாமல் ஒரு முக்கியமான ஃபீல்டு, இதில் நியூட்ராலிட்டி அப்படின்றது மிக மிக அவசியம். என்ன ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னலிசம். ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க இல்லையா, இவங்கள 4th எஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஒரு டெமோக்ரஸியில் ஒரு 4வது தூண் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி, அது இல்லாமல் இந்த ப்ரெஸ்ஸுங்கிறது இருக்குது பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது. ஒரு நாட்டில் ஜனநாயகம் சரியாக வேலை செய்யணும்னா இந்த ப்ரெஸ்ஸினுடைய ரோல் ரொம்பவே முக்கியம். ஒரு சில நாடுகளில் ஜுடிஷியரி இருக்குது பாருங்கள், நீதிமன்றம், அதுவே தன்னுடைய வேலையை சரியாக செய்யாமல் கூட போயிடும். அந்த நேரத்தில் கூட மக்களுக்காக நிற்கிறது யாருன்னா இந்த ஜேர்னலிஸ்ட், ப்ரெஸ்ஸு மட்டும்தான். அப்போ அவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க கையில் இருக்குது. இவங்க கண்டிப்பாக நடுநிலையோடு தான் இருக்கணும். இந்த நடுநிலை அப்படின்றது தான் நியூட்ராலிட்டி. அவங்களுக்குன்னு பர்சனல் பயாஸ் இருக்கக்கூடாது. அவங்க மைண்டில் ஏற்கனவே சில ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா அந்த ஒப்பீனியன்ஸை சைடில் எடுத்து வச்சுட்டு தான் அவங்க நியூஸ் கலெக்ட் பண்ணணும். அதை மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டும். இந்த வேல்யூ நியூட்ராலிட்டின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குன்னு தனிப்பட்ட கருத்து, விருப்பு, வெறுப்பு, கொள்கைகள் இருக்கக்கூடாது. அப்போ இந்த நியூட்ராலிட்டி ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம். அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ ஒரு மிஷின் மாதிரி செயல்படணுமா, ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி வேலை செய்யணுமா, ஃபேக்ட் அப்படியே கலெக்ட் பண்ணணுமா, கேதர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு விதமான வேல்யூ இருக்குது. இது என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்காக நிற்கணும், நாட்டிற்காக நிற்கணும், கான்ஸ்டியூஷன் வேல்யூஸ் இதை அப்ஹோல்டு பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில வேல்யூஸ் அவங்க வச்சு செயல்படலாம். ஆனால் அங்கே வேல்யூஸ் என்ன அப்படின்றத நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஒரு ஜேர்னலிஸ்ட் மக்கள் பக்கம்தான் நிற்கணும். மக்களுக்கு பிரச்சனை இருக்குது, ஆபத்து இருக்குன்னா அதை தைரியமாக பப்ளிக் டொமைனில் கொண்டு வரணும். இதுதான் அவருடைய டியூட்டி. சரி, இப்போ ஆன்லைன் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க இல்லையா, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த யூடியூப் மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்ததுலேருந்து இந்த ப்ரெஸ் மீடியா, அதாவது பிரிண்ட் மீடியாவை தாண்டி ஆன்லைன் மீடியாவில் இப்போ ஜேர்னலிசம் நம்மளால் அதிகமாக கவனிக்க முடியுது. நிறைய நியூஸ் சேனல்ஸ் நம்ம ஆன்லைனில் பார்க்குறோம். இண்டிவிஜுவலாக நிறைய ஜேர்னலிஸ்ட் இன்றைக்கி ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா நானுமே ஒரு மீடியா பர்சன் தான். ஏன்னா நானுமே இப்போ இந்த யூடியூப் அப்படின்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு காலத்தில் பிரிண்ட் மீடியா தான் முக்கியமான மீடியாவாக இருந்தது, அப்பார்ட் ஃப்ரம் டிவி சேனல்ஸ். ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா, பிசிஐ அப்படின்ற அமைப்பு தான் இந்த பிரிண்ட் மீடியாவுக்கான ஒரு ரெகுலேட்டர். இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுடைய ஃபுல் கண்ட்ரோல் இருக்காது.
பட் அந்த மீடியாவை சார்ந்த அந்த மக்களே ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி அந்த பிரிண்ட் மீடியா ப்ராப்பராக ரன் ஆகணும், அது எத்திக்கலாக ஃபங்க்ஷன் பண்ணணும், ஃபேக் நியூஸு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி கைட்லைன்ஸை அவங்களுக்கு அவங்களே வச்சுக்கிட்டு செல்ஃப் ரெகுலேட் பண்ணுறாங்க. இதில் வந்து கவர்மெண்ட்னுடைய ஒரு சூப்பர்விஷனும் இருக்கும். மற்றபடி டைரெக்டாக கவர்மெண்ட் வந்து இந்த பிரிண்ட் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் இந்த பிரிண்ட் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஓரளவு கிரெடிபிலிட்டி இருந்தது. காரணம் என்ன, இந்த ஃபேக் நியூஸ் எல்லாம் நீங்கள் எழுத முடியாது. நீங்கள் பொய்யா ஒரு நியூஸ் எழுதுறீங்க அப்படின்னா உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணலாம், தனிநபர் டெஃபமேஷன் ஃபைல் பண்ணலாம். ஸோ ஓரளவு சேஃப் கார்ட்ஸ் இருந்தது. ஆனால் இதில் ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல ஆண்டுகளாக இந்தியாவில் சென்ட்ரல் லெவல்லையும் சொல்கிறேன், ஸ்டேட் லெவல்லையும் சொல்கிறேன், நிறைய பிரிண்ட் மீடியா ஹவுசஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில அரசியல் கட்சிகளுக்கோ ஒரு சில கொள்கைகளுக்கோ சாதகமாக அவங்க நியூஸை கொண்டு போவாங்க. நான் எல்லாரையும் சொல்ல, ஆனால் நிறைய பேர் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க, இப்பயும் செஞ்சுட்டு வராங்க. அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா, டெக்னிக்கலாக ஃபேக் நியூஸ் போடுறாங்க அப்படின்னா ஆக்ஷன் எடுக்கலாம். ஆனால் இன்டெரக்டாக ஒரு கட்சிக்கோ ஒரு ஐடியாலஜிக்கோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இதை ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டம். இதிலே பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் போயிடுது, அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் போயிடுது. இப்போது நான் ஒரு நியூஸ் பேப்பர் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன்னு வச்சுங்களேன், நான் ரொம்ப சின்சியரான ஆள், நான் நேர்மையானவன். ஆனாலும் என்னோட முதலாளி என்ன சொன்னாரோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணணும் இல்லையா? அப்போது அந்த கம்பெனியில் நான் வேலை செஞ்சு முடித்து ரிட்டையர் ஆகி வர்ற வரைக்கும் என்னால் தனித்து செயல்பட முடியாது. அப்படி ஒரு நிர்பந்தம் அங்கே இருக்கும். ஆனால் இந்த பக்கம் வாங்க, ஆன்லைன் ஜேர்னலிசம் இன்னைக்கு தேதியில் இண்டிவிஜுவலாக நிறைய ஜேர்னலிஸ்ட் யூடியூப் போன்ற பிளாட்ஃபார்ம்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. நீங்களே கவனிச்சிருப்பீங்க, நிறைய பேருக்கு வயசு அதிகமாக இருக்கும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க. இப்போ இவங்களால் எப்படி முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களாம் தனித்து இயங்குறாங்க. அப்போது இந்த சோஷியல் மீடியான்னு வரும்போது அந்த ஃப்ரீடம் கிடைக்குது, அட்டானமி கிடைக்குது. இது ஒரு பெரிய பாசிட்டிவ். அப்போ தைரியமாக இவங்களால ரிப்போர்ட் பண்ண முடியும், உண்மையை பேச முடியும். இவங்க ஒரு அரசியல் சார்பில் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் இதில் ஒரு நெகட்டிவ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு வேளை அரசியல் சார்பில் எடுக்கிறாங்க அப்படின்னா அது பெரிய ஆபத்து. அது இல்லாமல் பிரிண்ட் மீடியாவுக்கு ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்குன்னு சொன்னேன். ஆனால் அந்த டிஜிட்டல் மீடியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த சோஷியல் மீடியா நியூஸ் பிளாட்ஃபார்ம்ஸ், இதுக்குன்னு தனியாக ரெகுலேட்டர் கிடையாது. இப்போ இதுக்கு தனியாக பிசிஐ மாதிரியே ஒரு ரெகுலேட்டர் வச்சுக்கிட்டா பெட்டராக இருக்கும், செல்ஃப் ரெகுலேஷன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முயற்சியும் இப்போ இந்தியாவில் நடந்துட்டு வருது. ஸோ பிரிண்ட் மீடியா, டிஜிட்டல் மீடியா, இதில் இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ், இதில் இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே நான் சொல்லிட்டேன். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம வெய் பண்ணி தான் பார்க்கணும். இன்றைக்கி தேதியில் நிறைய ஆன்லைன் ஜேர்னலிஸ்ட், நான் மறுபடியும் எல்லாரையும் ஜெர்னலைஸ் பண்ணல, எத்திக்கலாக நியூட்ரலாக மக்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுறவங்க, அனலைஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அரசியல் சார்பு நிலையை எடுத்துடுறாங்க. நீங்களே கவனிச்சிருப்பீங்க, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஜேர்னலிஸ்ட் நியூட்ரலாக இருக்கிறது தான் ஒரு ஜனநாயகத்துக்கு நல்லது. இவங்கெல்லாம் நான் சொன்னது போல் பாதுகாவலர்கள். அப்போது அந்த ரோலை தாண்டி அவங்க என்ன ஆயிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொபகேண்டாவில் ஈடுபடுறாங்க, பொலிட்டிக்கல் லாபியிஸ்டாகவே ஆயிடுறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி செயல்பட்டு வராங்க, ஆல் இண்டியா லெவல்லையும் சரி, ஸ்டேட் லெவல்லையும் சரி. இது ஜனநாயகத்துக்கு உகந்தது கிடையாது, இது ஜேர்னலிசமுக்கும் உகந்தது கிடையாது. இட் இஸ் அகெயின்ஸ்ட் ஜேர்னலிஸ்டிக் எத்திக்ஸ். ஒரு 3 வருஷம் முன்னாடி வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்த வெங்கையா நாயுடு அவர்கள் என்ன சொன்னார்னா, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அல்லது பிஸ்னஸ் ஹவுசஸ் நியூஸ் பேப்பர் நடத்துறீங்கன்னா தெளிவாக அதை டிக்ளேர் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இந்த ஆன்லைன் ஜேர்னலிஸ்ட் அவங்க எத்திக்கலாக இருக்கணும், அவங்க சார்பு நிலை எடுக்கக்கூடாது. ஒருவேளை சார்பு நிலை எடுக்கிறாங்கன்னா அவங்க ஜேர்னலிஸ்டே கிடையாது, அவங்க ஜேர்னலிஸ்ட்னு சொல்லக்கூடாது. அவங்க வெளிப்படையாக சொல்லிடலாம், இந்த கட்சி, இந்த கொள்கை, இவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், ஐ எம் எ சிம்பத்தைசர், ஐ எம் எ லாபியிஸ்ட் அப்படின்னா அவங்க சொல்கிறது பெட்டராக இருக்கும். ஆனால் பெரும்பாலானோர் அதை சொல்கிறது கிடையாது. சொல்லப்போனால் யாருமே அதை சொல்கிறது கிடையாது. ஜேர்னலிஸ்ட்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த சார்பு நிலையோடு அவங்க செயல்படுறாங்க. நான் மறுபடியும் எல்லாரையும் ஜெனரலைஸ் பண்ணல, இந்த மாதிரி செய்கிறவங்கள மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு கட்சிக்கோ இல்லை ஒரு கொள்கைக்கோ, ஆளும் கட்சிக்கோ இல்லை எதிர்கட்சிக்கோ பயாஸ்டாக செயல்படுறாரு, சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னா அது ஜனநாயகத்துக்கு மிக பெரிய ஆபத்து. இனி தேதியில் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட் ரூலிங் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட் ஆப்போசிஷன் பார்ட்டி ஐடியாலஜிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சரி, இதுக்கு தீர்வு என்னவாக இருக்கும்?
ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா மாதிரியே டிஜிட்டல் மீடியாவுக்குன்னு ஒரு ரெகுலேட்டர் கொண்டு வராங்க, இதுக்குன்னு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க. அப்படின்னா கூட நம்ம இந்த டிஜிட்டல் மீடியா அப்படின்றது இதை ரெகுலேட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வீடியோஸ் அதில் இருக்குது. இதன் மூலமாக நியூஸ் ரிப்போர்ட்டிங் நடக்குது, நிறைய ஃபேக் நியூஸ் வருது, பயாஸ் நியூஸ் வருது, பெய்ட் நியூஸ் வருது. அப்போது இந்த இடத்துல சட்டத்தை தாண்டி யார் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் மக்களே நிறைய பேர் எத்திக்கல் நியூட்ரல் ஜேர்னலிசம் விரும்புறது கிடையாது. மக்களே நிறைய பேர் ஒரு சார்பு நிலையோடு இருப்பாங்க. ஒரு அரசியல் கட்சி கொள்கைக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போது இவங்களே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜேர்னலிஸ்டாக இருந்தால் இவர் இந்த மாதிரி கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுற ஜேர்னலிஸ்ட்டை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி மக்களே நிறைய பேர் விரும்புகிறாங்க. அப்போ டிமாண்ட் மக்கள் கையிலேருந்து வரும்போதும் இந்த மாதிரி சார்பு நிலையில் செயல்படக்கூடிய ஜேர்னலிஸ்டுடைய எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமாகவே ஆயிட்டு வருது. இதில் யார் ரொம்ப பாதிக்கப்படுறான்னா இந்த யங்கர் ஜென்ரேஷன் தான். இந்த வயது முதிர்ந்தவர்கள் நிறைய பேர் அவங்க ஆல்ரெடி ஒரு ஐடியாலஜியில் ஃபிக்ஸ் ஆகிருப்பாங்க. இந்த நியூஸ் பேப்பர் மட்டும் படிச்சுக்கிறேன், இந்த பத்திரிகை மட்டும் படிச்சுக்கிறேன், இது எங்கள் கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க ஒரு முடிவில் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா இவங்க தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுறாங்க. சோஷியல் மீடியாவுக்குள்ளே போனாலே வரக்கூடிய நியூஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலைஸ்டாக இருக்குது, பயாஸ்டாக இருக்குது. ஆல்ரெடி இந்த அரசியல் கட்சிகளை அந்த கொள்கையை தெளிவாக மக்கள்கிட்ட சொல்கிறதில்ல, சில அடையாளங்களை வச்சு தான் சொல்கிறாங்க. இப்போ இடதுசாரி அப்படின்னா மார்க்ஸ் பற்றி பேசுவாங்க, அம்பேத்கர் பற்றி பேசுவாங்க, சோஷியலிசம் பற்றி பேசுவாங்க, அரசுடைமை பற்றி பேசுவாங்க. இதை மட்டும் பேசிட்டு ஆக்ஷனில் பெருசாக நிறைய பேர் ஈடுபட நினைக்கிறது இல்லை. இதுதான் உண்மை. நான் எல்லா கட்சிகளும் சொல்ல, நிறைய கட்சிகளை சொல்கிறேன். இந்த பக்கம் வலதுசாரின்னு வரும்போது கல்ச்சர் அதிகமாக பேசுறது, மதத்தை பற்றி அதிகமாக பேசுகிறது, இதை மட்டும் பேசுகிறது. மறுபடியும் மக்கள் நலன் இம்ப்ளிமெண்டேஷன் வரும்போது இதில் நிறைய பேர் ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை. இப்படி தான் இருக்குது. அப்போ அரசியல் கட்சிகளுடைய நிலையே இந்த மாதிரி இருக்குது அன்ஃபார்ச்சுனேட்டாக. அதை தாண்டி இதை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு யார் வரான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயாஸ்டு ஜேர்னலிஸ்ட் உள்ளே வந்துடுறாங்க. அப்போ மக்களாகிய நீங்கள் தான் தெளிவாக இருக்கணும். யார் எது சொன்னாலும் சோஷியல் மீடியாவில் நம்பக்கூடாது. நடுநிலைன்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு பல பேர் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. நடுநிலையோட அர்த்தம் என்னன்றதை நான் சொல்லிட்டேன். சில ஃபீல்டில் கண்டிப்பாக நியூட்ராலிட்டி இருக்கணும், இருந்து தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா அவங்க அந்த ப்ரொஃபஷனுக்கு தகுதி இல்லாதவன்னு அர்த்தம். டீச்சர்ஸ், போலீஸ்மென், ஜட்ஜஸ், ஜேர்னலிஸ்ட் கண்டிப்பாக நியூட்ராலிட்டியோடு தான் இருந்தாகணும். அரசியல்வாதிகளுக்கு நியூட்ராலிட்டி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு நியூட்ராலிட்டி இருக்கக்கூடாது. சில வேல்யூஸ் க்ளோஸாக தான் இருக்கணும். வேல்யூயை வச்சு தான் அவங்க பயணமே செய்வாங்க. அவங்களுக்கு கொள்கை இருக்கும், ஐடியாலஜி இருக்கும், அதுதான் அவங்களுக்கு சக்தி. அதுக்கு அவங்க உண்மையாக தான் இருக்கணும். அவங்களுக்கு நியூட்ராலிட்டி தேவையில்லை. ஆனால் ஜேர்னலிஸ்ட்டுக்கு கண்டிப்பாக நியூட்ராலிட்டி தேவை. யங்ஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, புக் எடுத்து படிங்க, லைப்ரரி போங்க, நீங்களாகவே பொலிட்டிக்கல் நாலேஜை டெவலப் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவில் யாரோ பேசிடணும், அவங்கக்கிட்டேருந்து அரசியலை கற்றுக்கணும்னு நினைக்காதீங்க. தப்பே இங்கே தான் ஆரம்பமாகுது. அப்படி நீங்கள் நினைக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருதலை பட்சமாக அரசியலை கொண்டு வந்து சேர்க்குறாங்க, அடையாளங்களை வச்சு அவங்க பேசுகிறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஊக்குவிக்காதீங்க. நீங்களே பொலிட்டிக்கல் நாலேஜை ப்ராப்பராக டெவலப் பண்ணும்போது எது சரி எது தவறு, யார் பயாஸ்டாக ரிப்போர்ட் பண்ணுறா அப்படின்றத நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அப்போ மக்கள் சைட்லேருந்து டிமாண்டு கரெக்டாக வரும்பொழுது இந்த மாதிரி நபர்களும் மாறுவாங்க. இனிமேல் நம்ம பயாஸ்டாக செயல்படுறோம், அரசியல் கட்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், மேலோட்டமாக பேசுகிறோம், இனிமேல் இது எடுபடாது, நம்மளும் கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணணும், நியூட்ரலாக நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கம்பல்ஷனுக்கு இவங்களும் வந்துடுவாங்க. அப்போ இதில் மக்களுடைய டியூட்டியும் இருக்குது. ஸோ இதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் ஜேர்னலிசமில் இருக்கக்கூடிய இந்த பயாஸ்னஸ், டிஸ்ஹானஸ்டி, கமர்ஷியல் ஓரியன்டேஷன் இதெல்லாம் குறையக்கூடிய வாய்ப்பு ஃப்யூச்சரில் அதிகமாகவே இருக்கும். ஸோ இதற்கு நீங்கள் தான் வழிவகுக்கணும். நன்றி.